இந்த ரீஜனில் நிறையா டேட் பாம் ட்ரீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஓகே. இது வந்து மாஸ்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் எம்டியாக தான் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக வந்து ஏதாவது அவங்களோட பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கலைப்பொருட்கள் வந்து இங்கே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைட் செட்டிங்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரூம் வந்து வெளியே வந்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. இதுவுமே டேட்ஸ் ப்ராசஸிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க. இது ஸ்டோர் ரூமு. இங்கேயும் அதே செட்டப் தான். மேபி டேட்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாட்டது. இது ஓப்பன் ஏரியா. மெயினாக அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறையா டேட்ஸ் தோட்டம் இருக்குது. நம்ம ஊரில் பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான இடமாட்டாங்க. ஓகே, மெயின் டவர் இது தான். இப்போ மேலே போய் பார்ப்போம். ஸ்டெப்ஸு ரொம்ப 90 டிகிரி மாதிரி இருக்குது. வாட்ச் டவர். அதான் என்ட்ரன்ஸு. இங்கே சின்ன செட்டப்பில் போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி. மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த டவர் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் அப்படியே மேலே வந்தோம். மேலே பார்த்திங்கன்னா டவரோட டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே கொடி பறந்துட்டுருக்கு கம்பீரமாக. இங்கேருந்து தான் வந்துட்டு இந்த டோட்டல் ஏரியாவும் வந்து வாட்ச் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். இதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹஜர் மவுண்டைன்ஸ் இருக்குது. இந்த ஃபுஜேரா சிட்டியை பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸோட பேக்ட்ராப்பில் தான் அமைஞ்சிருக்கு. இது இந்த கோட்டையோட பின்பக்கம். இது ஃபுல்லாக டேட்ஸ் ட்ரீ தான், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக உமல் குயினோட மியூசியம் பார்த்துட்டு வந்தோம். ராசல் கைமாலும் இதே மாதிரி ஒரு மியூசியம் பார்த்துருப்போம். அங்கேயும் இந்த மாதிரி வாட்ச் டவரு, ஃபோர்ட்டு எல்லாம் இருந்திருக்கு. இது மேலே போகிறதுக்கு டாப் இல்லை, ஸ்டெப்ஸ் இல்லை, ஸ்டயர் இல்லை. இது மேலே ஏறி நின்று பார்க்கலாம். ஓகே, கீழே போகலாம். இறங்குறதா அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரொம்ப 90 டிகிரியில் இருக்குது ஸ்டெப்ஸ்லாம். தான் டாப் வியூ. இவங்க அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷனே வேறு. இப்போலாம் நம்ம வீட்டில் முழுகிற மாதிரி ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க. அப்போலாம் அப்படி கிடையாது. வந்தாச்சு. அங்கேருந்து பார்த்தோம். ஓகே, போகலாம் வெளியே. முன்ன வந்தோமே அதே இடம்.